இந்த இன்ஜின் இருக்கு பாருங்க. இது வந்து NS 160 பஜாஜ் NS 160. ஒரு சின்ன சவுண்ட் வருது டேப் மாரியே கட 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 கடன்னு டேப் நாய்ஸ் வர மாரியே வரும். அப்படின்னு கஸ்டமர் வந்தாரு. என்ன வேலைண்ணா இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கோம்னு கேட்டோம். அந்த மாரி ஹெட்ல சின்ன சின்ன வேலை தான் செஞ்சிருக்கோம்னோனே டவுட் கேட்டு பிரிச்சு கேம் சாஃப்ட், ரோக்கர் எல்லாம் நானும் செக் பண்ணி பார்த்துட்டேன். கைடு மட்டும் 2 பிளே இருந்துச்சு. அதையும் போட்டு மறுபடியும் மாட்டி பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த சவுண்ட் நிக்கவே இல்ல. அப்புறம் மறுபடியும் என்னன்னா அது பாட்டம் இன்ஜின் தான் பிரிச்சு பார்க்கணும் போல இருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சிருக்கீங்கன்னு கேட்டப்ப தான் சொன்னாரு. இந்த மெயின் ஷாஃப்ட், கியர் ஷாஃப்ட் வந்து கட் ஆயிருச்சுங்க. நான் சென்டர் கேஸ் பிரிச்சு மாத்தியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த பிரச்சனையே வந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் தான் டவுட் வந்து நாங்க பிரிச்சோம். இதுல என்னன்னா எல்லாமே வாசல்லாம் போட்டு தான் மாட்டியிருக்காங்க. என்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்னே தெரியல. இந்த கியர் வீல் வாஷர் பாருங்க எப்படி ஆயிடுச்சுன்னு. ஒவ்வொரு வீலுக்கு நடுவுல இருக்கும்ல. அந்த வாஷர் கிட்டயே பார்த்தீங்களா? ஒண்ணு உடைஞ்சிருச்சு, ஒண்ணு முடிஞ்சே போச்சு, இன்னொன்னு ஃபுல் பெண்ட் ஆயிருச்சு. இதனால இன்னும் கொஞ்சம் ஆயிருந்தா கியர் ஸ்லிப் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இதனால தான் இந்த நாய்ஸே வந்துட்டு இருந்திருக்கு. என்ன பிரச்சனைன்னா, கஸ்டமர் உங்க வண்டிய நீங்க ஒரு மெக்கானிக் கிட்ட கொண்டு போய் விடுறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சிருக்குன்னு கம்ப்ளைண்ட் ஆகி விடுறபோது சொல்றேன் நானு. இதுக்கு முன்னாடி என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கு, அதுலேருந்து தான் எனக்கு இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா, டக்குனு பாயிண்ட்ட புடிச்சுருவாங்க. மெக்கானிக்கும் கொஞ்சம் வேலை ஈஸியா இருக்கும். அத சொல்லாம நீங்க மறந்துடுற போது என்ன ஆகும்னா, இதா இருக்குமோ, அதா இருக்குமோன்னு ஒன் பை ஒன்னா தானே வர முடியும். எடுத்தோனே சின்ன கம்ப்ளைண்ட்க்காக பாட்டம் இன்ஜின் பிரிச்சிட முடியாதுல்ல. அதனால தான் சொல்றேன். ஓகேங்களா? உங்க வண்டிய கொண்டு போய் விடுறீங்கன்னா, ஏதாவது பிரச்சனைன்னு விடுறீங்கன்னா, கவனமா இந்த வார்த்தைய சொல்லி விடுங்க. இதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணியிருக்குன்னு சொல்லி. ஓகே. இது மோட்டோ மெக்கானிக்ஸ்.